அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஹோமியோபதியிலே மிக தெளிவாக பல பிரிவுகளை பிரித்து டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்த பிரிவிலே ஜெனராலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இது அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்னா வேரினஸ். வேரினஸ்னா என்ன அப்படின்னா தமிழில் சோர்வு. இந்த சோர்வு ஏன் எதனால் ஏற்படுகிறது, என்னென்ன காரணத்தினால் ஏற்படுகிறது? அதிகம் வேலை பார்ப்பதனால் ஏற்படுகிறது, ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால ஏற்படுகிறது, பொறுமையின்மையினால் ஏற்படுகிறது, சலிப்புத்தன்மையினால் ஏற்படுகிறது, திருப்தியின்மையினால் ஏற்படுகிறது, மனச்சுமையினால் ஏற்படுகிறது, அடுத்து வலியினாலும் ஏற்படுகிறது, பசியினாலும் சோர்வு ஏற்படுகிறது. இப்போ இந்த சோர்வு தன்மை நீக்குவதற்கு வேற எந்த மருத்துவத்திலேயாவது சரியான மருந்துகள் இருக்கிறதா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. ஹோமியோபதியில் மருந்துகள் இருக்குது அப்படின்னா அந்த சோர்வு எப்படி எப்படி எந்தெந்த கால அளவுகளில் எந்தெந்த சூழ்நிலையில் சோர்வு ஏற்படுகிறதுங்கிறதை உணர்ந்து அறிந்து அதற்கு ஏற்ற மருந்துகளை கொடுக்கக்கூடிய சக்தி ஹோமியோபதி மருந்துகளுக்கு இருக்குது. அப்போ ஒருவருக்கு சோர்வு எப்போ ஏற்படுகிறது, ஹோமியோபதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவருக்கு காலையில் ஏற்படலாம், மதியத்திலே ஏற்படலாம், இரவிலே ஏற்படலாம், மிட் நைட்டில் ஏற்படலாம், அல்லது படுத்திருந்து எழுந்திருக்கும் பொழுது ஏற்படலாம், அல்லது கண் விழிக்கும் பொழுது ஏற்படலாம். சாப்பிடுவதற்கு முன்பு சோர்வு ஏற்படலாம், அல்லது சாப்பிட்ட பிறகு சோர்வு ஏற்படலாம், அல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது டியூரிங் ஈட்டிங் த ஃபுட் இந்த சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பெண்களுக்கு பிஃபோர் மென்சஸ், டியூரிங் மென்சஸ், ஆஃப்டர் மென்சஸ் இந்த சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஸ்ட்ரெயின், டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது இது ஏற்படும். சில நேரங்களில் உட்கார்ந்துருந்தா ஏற்படும், நின்னா ஏற்படும், பேசுனா ஏற்படும், நடந்தா ஏற்படும். ஸோ இப்படி பல்வேறு நிலைகளிலே சோர்வுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனை கண்டறிந்து சரியான மருந்துகள், கிட்டத்தட்ட சோர்வை நீக்குவதற்கு ஒரு 20-30 மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. அந்த மருந்துகளை கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய சோர்வும் நீங்கி விடுகிறது, அவர்களுடைய மனச்சுமையும் நீங்கி விடுகிறது, அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுறாங்க. ஆகையினாலே நண்பர்களே, உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இது போன்ற வேரினஸ் சோர்வு தன்மை அடிக்கடி ஏற்படுகிறது என்று சொன்னால் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது ஒரு உடல் நோய்க்கான அறிகுறி. அதை தொட்டு பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை அறிந்து உடனடியாக ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை பெறுங்கள். இல்லை அப்படிலாம் போக முடியல சார், டாக்டர் பார்க்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. 9176380403 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் உடனடியாக உங்களுக்கு அதுக்கான தீர்வை கொடுப்பார்கள் சர்வம் ஹெல்த் கேரில் என்று சொல்லி, இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.